ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் ஜோதி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொங்கல் ஸ்பெஷல். குக்கர்லேயே எப்படி வந்து சக்கரை பொங்கல் செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொங்கல் நீங்கள் செய்கிறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமே இருக்காது. பிகினர் கூட வந்து ஈஸியாக செய்ய முடியும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு சேனலில் ஸ்ரீ கிருஷ்ணா சாரீஸில் நம்ம வந்து saree எல்லாம் வந்து நிறைய வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ பொங்கல் ஸ்பெஷலாக வந்து தோத்தி செட் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த சேனலோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். அதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நான் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அரிசியை வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த அரிசியோட அளவையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் இன்றைக்கி இந்த கப்பில் தான் வந்து தலை தட்டி வந்து ஒரு கப் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அரை கப் வந்து பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் கிட்டே இருக்கிற கப்லேயோ இல்லை டம்ளரில் இல்லை மெஷரிங் மின் கப்பு இருந்தாலும் பரவாயில்ல, அதுலேயும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த அரிசியை ஒரு 2 வாட்டி நல்லா வந்து கழுவி எடுத்துட்டு ஒரு குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்தாச்சு. இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவு பைத்தம்பருப்புக்கு 3 அரை கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு பொங்கல் ரொம்ப வேகாமலேயும் இருக்காது, ரொம்ப வெந்தும் இருக்காது. கரெக்டான அளவுக்கு உங்களுக்கு நல்லா வந்து வெந்து வரும். இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தான் ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு உருக்கின நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு மேலே வச்சாச்சு. இது நான் ஒரு 3 விசில் வந்து விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். உங்கள் குக்கரில் வந்து எத்தனை விசில் விட்டால் வந்து நல்லா வேகுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க. பொங்கல் கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ இந்த பொங்கல் வந்து நல்லா வந்து வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெல்லத்தை வந்து பாகா வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எந்த கப்பில் வந்து எடுத்தோமோ அதே கப்லேயே வந்து 1 1/4 கப் அளவுக்கு நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் 1 1/2 கப் எடுத்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா நல்லா தித்திப்பாக இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா நீங்கள் 2 கப் இருக்கும் கூட வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்துக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். நான் இன்றைக்கி பொடிச்ச வெல்லம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பொடிச்ச வெல்லம் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து மண்டை வெல்லம் எடுத்துக்கோங்க. அது வந்து பொங்கலுக்கு நல்ல கலராக இருக்கும். இந்த நைஸாக வந்து வெள்ளையாக இருக்கும் பாருங்கள், அந்த வெல்லம் வந்து எடுத்துக்காதீங்க. அதில் லைட்டாக வந்து உப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பொங்கல் வந்து கலராக இல்லாமல் நல்லா வந்து ஒயிட்டாக இருக்கும். அதனால் ஒன்று பொடிச்ச வெல்லமாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மண்டை வெல்லம் எடுத்துக்கோங்க. அதுவும் வந்து பொடிச்சிட்டு இந்த மாதிரி அளந்துட்டு நம்ம நல்லா பாகா வந்து நல்லா வந்து வெல்லம் வந்து கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி அந்த பொங்கலில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம்ல தூசு மண்ணெல்லாம் இருக்காது. அதனால நம்ம வந்து இந்த வெல்லம் கரைச்சிட்டு நம்ம அப்படியே வந்து டைரெக்டாக வந்து பொங்கலில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொங்கலுக்கு முந்திரி திராட்சையும் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தாராளமாக வந்து நெய் சேர்த்திங்கன்னா பொங்கல் ரொம்ப நேரத்துக்கு ஹார்டாக இருக்காமல் இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் நெய் சேர்ப்பீங்களோ அந்த அளவு கூட வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ நான் ஒரு 10, 15 முந்திரி பருப்பை பாதியாக உடைச்சி இந்த நெய்யில் வந்து சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். ஓரளவுக்கு முந்திரி பருப்பு நல்லா வறுத்து வரும்போது இப்போ நான் வந்து திராட்சையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திராட்சை நல்லா வந்து உப்பி வரணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ திராட்சை நல்லா உப்பி வந்திருக்கு. இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 3 விசில் வச்சு நல்லா வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து பார்க்கும்போதே வெந்து வந்திருக்குன்னு. ஒரு கரண்டியை வச்சுட்டு லைட்டாக வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்ச வெல்லமை நம்ம அதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம்ல வந்து தூசு மண் எல்லாம் இருக்காது. அதனால நான் வந்து டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அங்கங்கே வெல்லம் நிற்காத மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அடுப்ப வந்து நீங்க வந்து ஆன்லயே வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம மீதம் இருக்கிற நெய் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் வந்து முந்திரி திராட்சை வந்து வறுக்கறதுக்கு வச்சிருந்தேன். இப்போ ஒரு 1/4 கப் வந்து சேர்த்துருக்கேன். மொத்தமா வந்து 1/2 கப் அளவுக்கு நெய்ய நான் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் பாருங்க நல்லா வந்து உறிஞ்சி வருதுன்னு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம முந்திரி, திராட்சை அது எல்லாமே வந்து சேர்த்துட்டு, நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். பொங்கல் பக்குவம் பாருங்க எவ்வளோக்கு நல்லா வந்து பக்குவமா வந்து வெந்து வந்திருக்குன்னு. நீங்க இத விட வந்து குழைவா வேக வச்சாலும் ஒரு மாதிரி நல்லா கஞ்சி ஆயிடும். நீங்க இந்த அளவுக்கு வேக வச்சிருந்தா, உங்களுக்கு வந்து கரெக்டான பக்குவத்துல வந்து உங்களுக்கு நல்ல சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு இந்த மாரி ஒரு சூப்பரான சிம்பிளான மெத்தட்ல வந்து பொங்கல் வந்து செஞ்சு பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் கோவில் ஸ்டைல்ல வேணும்னா, நீங்க வந்து கொஞ்சம் ஒரு சிட்டிகைக்கும் கம்மியா வந்து பச்சை கற்பூரத்த வந்து பொடிச்சுட்டு அதில சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து கரெக்ட்டா இருக்கும். அதிகமா சேர்த்துடக்கூடாது. சேர்த்துட்டா உங்களுக்கு ஒரு மாதிரி காரல் பிடிச்ச மாரி வந்து பொங்கல் வந்து மாறிடும். வேணும்னா அந்த மாரி வந்து சேர்த்துக்கோங்க. இதுவே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாரி சிம்பிளா செஞ்சு பாருங்க. ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். உங்க வீட்லயும் எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து பாராட்டுவாங்க. பாருங்க நல்ல சூப்பரான பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு. கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு நீங்களும் வந்து இந்த மாரி பொங்கல் வந்து செஞ்சு பாருங்க. வீட்ல எல்லாருமே உங்களுக்கு வந்து பாராட்டுவாங்க. பிரசாதத்துக்கும் வந்து நீங்க இந்த மாரி வந்து செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும். உங்களுக்கு சட்டுன்னு ஈஸியா ஆயிடுற மாரியும் இருக்கும். கண்டிப்பா இந்த பொங்கல் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் குடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.